أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாதந்தோறும் நடைபெறுகின்ற ஓல்டு சனாயா தாவா சென்டர் சார்பாக இந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரில் பள்ளிவாசலில் வைத்து அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கு ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு இங்கு திருமறை குர்ஆனை ஓதுவதினுடைய சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லுங்கள் என்று எனக்கு கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாகவும் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக பெரும்பாலான முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய வேதமாம் திருமறை குர்ஆனை படிக்க தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்ற அந்த விஷயங்களில் கவனமற்று நிறைய முஸ்லிம்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறுதி வேதமாகிய திருமறை குர்ஆன் அது வெறுமனே வீட்டிலே தொங்க விடுவதற்கு மாத்திரம் அல்ல, அல்லது வீட்டில் பீரோவில் பத்திரமாக பூட்டி வைத்துவிட்டு அதன் மூலமாக நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்றும் கூட நிறைய முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி வழங்கப்பட்டது அல்ல. இன்னும் சிலரோ வாகனத்திலே ஆயத்துல் குர்சி போன்ற சில சின்ன சூறாக்களையும் கூட தொங்க விடுவார்கள். காரணம், அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றும் கூட நிறைய முஸ்லிம்கள் நம்புவார்கள். இப்போ என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், திருமறை குர்ஆனை தொங்க விடுவதற்கும்
திருமறை குர்ஆனை பாதுகாப்பான முறையில் உரை போட்டு பத்திரமாக பூட்டி வைப்பதற்கும் தொங்க விடுவதற்கும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லி தந்திருக்கிறதா என்றால் இல்லை. திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால் அதனை படிப்பதற்காக, அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வதற்காக, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை விளங்குவதற்காக. இப்படித்தான் திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அப்படி இருக்கின்ற இந்த திருமறை குர்ஆனை எத்தனை முஸ்லிம்கள் சரளமாக ஓத தெரிந்தவர்கள் நம்மில் இருக்கிறார்கள்? இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் பெற்றோர்கள் குர்ஆனை ஓத தெரியல. எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா? நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நம்ம குர்ஆன் ஓதி சொல்லி கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அன்பானவர்களே, திருமறை குர்ஆனை படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு மிக எளிமையான ஒரு மொழிதான் அரபு மொழி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் நினைப்பதை போன்று அது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு மொழி, நம்மால் அதை படிக்கவே முடியாது, கற்றுக்கொள்ளவே நம்முடைய ஜென்மத்திலும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு மொழி அரபு மொழி கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம் சம்பாத்தியம் பண்றதுக்காக, நம்முடைய குடும்பத்தை ஒழுங்காக சரியான முறையில் கவனிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நிலையில நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் அல்லாத எத்தனையோ சகோதரர்கள் ஒரு கம்பெனியில மேனேஜரா இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீமே கிடையாது. ஆனா நல்ல அரபுல எழுதக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் சாதாரணமா படிப்பார். நம்மை விட நல்ல பேசுவார் அரபு மொழியில. அதுல என்ன நமக்கு விளங்குதுன்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாத அந்த சகோதரனிடம் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், அரபு மொழியை நம்ம படிக்கணும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற அந்த ஆர்வம் முஸ்லீம்களிடத்துல இல்லை. அதான் பிரச்சனை. ஆனா அவர்கள் கற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் இந்த உலகத்துல நல்ல முறையில் நம்ம இருக்கணும் அப்படின்றதற்காக. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ரெண்டு நிலையிலும் சமநிலையாக இருக்கணும். இந்த உலகமும் தேவை, மறு உலகமும் தேவை. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. ஒலா தன்ச நசீபக மின துன்யா, துன்யாவுல உமது பங்கை நீங்க மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில பேர் துன்யாவை வெறுத்து ஒதுங்கணும், பற்றட்டு இருக்கணும், எப்பொழுதுமே பள்ளிவாசல்ல இருக்கணும், நல்ல இபாதத்துகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேற ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அதற்கு மாற்றமாக சொல்லுகிறது. துன்யாவுல உங்களுடைய பங்கை நீங்க மறந்து விட வேண்டாம். அப்படி என்றால் சம்பாத்தியம் செய்யணும், நல்ல உழைக்கணும், குடும்பத்திற்காக நெற்றி வேர்வையை சிந்தணும் அப்படின்னு எல்லாம் இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், குர்ஆனை இஸ்லாமியர்கள் படிப்பதில், கற்றுக்கொள்வதில் கவனமற்று இருக்கிறார்கள். ஆனால் மாற்றார்களை எடுத்துக்கொண்டால் நல்ல முறையில் அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நமக்கு மேலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவங்கள்ட்ட இருக்கிற அந்த முயற்சி, ஆர்வம். எப்படியாவது அரபு மொழியை நம்ம படிக்கணும்ன்ற அந்த விடாமுயற்சி அவங்களுக்கு அது லேசா கிடைச்சிருச்சு. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்களை பார்க்கலாம், அவங்களுடைய பேச்சே புரியாது. ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல ஒரு 5-6 மாசத்துல இங்க உள்ள மொழியை ஈஸியா கத்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆர்வம் நம்மகிட்ட இல்லை சகோதரர்களே. அப்போ நம்ம குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபு மொழியில இறக்கி இருக்கிறாங்க. இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன்,
லஅல்லக்கும் தஅகிலூன். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை அரபு மொழியில் இவருக்கு நாம் இறக்கி அருள் புரிந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. சின்ன பிள்ளைங்களை வைக்கிறது பெரியதான், பெண்கள்கிட்டே விட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ அரபு மொழியில நம்ம இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, எதற்காக தெரியுமா? நீங்க சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ குர்ஆன் என்பது அரபு மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா? அரபு மக்களுக்கு மட்டும்தான் இதை சொந்தம் கொண்டாட முடியுமா என்றால் கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கும், உலக மக்களுக்கும் இது ஒரு நேர் வழி காட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அரபு மொழியை ரொம்ப எளிமையாக இறக்கி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பாருங்களேன், உதாரணத்திற்கு நீங்க தமிழ்ல ஒரு பக்கம் டைப் பண்றீங்க, இது அப்படியே நீங்க மொழியாக்கம் ஆங்கிலத்தில் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதே சம அளவு ஒரு பக்கத்தில் நீங்க மொழிபெயர்த்து விடுவீங்க. அதே மாதிரி அரபுல ஒரு பக்கம் எழுதி இதை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கத்தில் எழுதுன அந்த அரபு நீங்க 3 பக்கத்தில் அதை தமிழாக்கம் கொடுக்கணும். அவ்வளவு அளவுக்கு அரபு மொழியிலிருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணன்னு சொன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 3 பக்கத்தில் நீங்க தமிழ்லையும் ஆங்கிலத்திலேயோ எழுதி இதை நீங்க அரபு மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு பக்கத்திலேயே முடிஞ்சிடும். அவ்வளவு எளிமையான ஒரு லாங்குவேஜ் தான் அரபிக் லாங்குவேஜ். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் வயசு போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே அது மாதிரி கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்போ வேண்டாலும் படிக்கலாம். அதை நம்ம ஆர்வம் அதிகம் இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனுடைய அறிவை நமக்கு என்ன செய்வான்? சிறப்பாக வழங்குவான். அதனால் அன்புள்ளவர்களை, குர்ஆனை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் உண்டு அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம குர்ஆனை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்கும் வந்துடும். உதாரணத்திற்கு நீங்க எந்த ஒன்றை நீங்கள் படித்தாலும் அதற்கென்று நன்மை எதுன்னு கிடையாது. குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுதோ அர்த்தம் தெரியலையோ, ஒரு எழுத்தை நீங்க படிச்சிட்டாலே 10 நன்மை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்துறான். இது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட்னு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனில் ஒரு எழுத்தை படிக்கிறாரோ அவருக்கு அதில் 10 நன்மைகள் உண்டு. வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். வலாக்கின் அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்றுதான் நான் சொல்லுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பச்சை கிளிக்கு கற்றுக் கொடுப்பதை போல அவ்வளவு அழகா பிரிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவர் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 30 நன்மைகள் கிடைத்து விடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்பதையே நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்போ 3 எழுத்து நம்ம அந்த அலிஃப் லாம் மீம்னு நம்ம படிச்சா 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்போ நம்ம இது மாதிரி குர்ஆனுடைய எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்தை நம்ம படிக்க படிக்க எத்தனை நன்மைகளை நம்ம சேர்க்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை படித்தால் மட்டுமே கிடைக்கும். அப்போ நம்ம சிந்திக்கணும்,
குர்ஆனை நம்ம ஓத 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 நமக்கு நன்மைகள் அது பாட்டில் கண்ணுக்கு தெரியாம அது சேவிங்கா வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு காட்டுவான். இன்னொரு இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்க குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை நீங்க ஓதுங்கள். ஏன் தெரியுமா? فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அது சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்கள். குர்ஆன் நமக்கு நாளைக்கு மறுமை நாளில் நமக்காக சிபாரிஸ் பரிந்துரை செய்யணுமா? குர்ஆனுடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குர்ஆனை நம்ம இங்க படிக்கணும். அப்படி படித்தால் நாளை மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் இதை விட ஒரு பாக்கியம் வேற இடத்துல உண்டா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காண்டி வந்திருக்கிறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அல்லது வேறு ஒரு இடத்துல நம்ம புதுசா சேர்ந்துருக்கிறோன்னு வைங்களேன், நமக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது புதுசா சேரும்போது. அப்போ நம்ம சும்மாவா இருப்போம்? நமக்கு ஒருவர் ட்ரைனிங் கொடுப்பார். அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும், 3 மாசம் அப்படின்னு இருக்கும். அதுல இவன் கரெக்டா அதை அறிந்து கொண்டு அவன் செயல்பட்டாதான் அடுத்த இடத்துக்கு அவன் போக முடியும். இல்லைன்னு சொன்னா இவன் சரியில்லைன்னு சொல்லி திரும்ப எக்ஸிட்ல அனுப்பி விட்டுருவாங்க. இதான் இன்னைக்குள்ள நிலைமை. அப்ப நம்ம அந்த 3 மாசத்துக்கு என்ன செய்வோம்? உயிரோட்டமா இருந்து உழைப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இது எப்படின்றத நம்ம அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவோம். அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுப்போம், எடுக்கதான் செய்யணும். அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாளில் மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பரிந்துரை செய்யும் குர்ஆன் அப்படின்னு இருக்குமே, ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி நம்ம எடுத்திருக்கணும், அதுக்கு நம்ம எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் பரிந்துரை செஞ்சு பார்க்கணும். அதை நம்ம அதாவது ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்ப அன்பிற்குரியவர்களே, காலம் போய்விட்டது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனை நான் படிக்கக்கூடியவனாக கற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் மாறுவேன் என்ற ஒரு முடிவில் இந்த வகுப்பை முடித்ததோட நம்ம ஒரு முடிவில் தான் வெளியாகணும் இன்ஷா அல்லாஹ். ஆண்களும் சரி பெண்களும் சரி, இன்னைக்கு பார்க்குற அன்பிற்குரியவர்களை, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை செலுத்துறோம், நம்முடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துறோம், கண்ணும் கருத்துமா பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னா துடிக்கிறோம் இல்லையா? பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா நமக்கு மனசே சரியில்லை. வேலைக்கு போனாலும் அதே சிந்தனை. அவ்வளவு அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோம், பாசமா இருக்கிறோம். இந்த பாசம் இந்த உலகத்தோட முடிந்து விட்டதா? நம்ம மௌத்தாவுனதுக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளை நாளைக்கு அங்க சொர்க்கத்திலேயே ஒன்னா உட்காரணும் அப்படின்ற ஒரு ஆசை வேண்டாமா? இப்போ நம்ம இந்த ஆசை இங்கே காட்டக்கூடிய அந்த பாசம், மனைவியின் மீது காட்டக்கூடிய பாசம், குடும்பத்தின் மீது காட்டக்கூடிய அந்த நேசம், பிள்ளைகள் மீது அளவு கடந்து அது காட்டக்கூடிய இந்த பாசம் எல்லாம் இந்த உலகத்தோட முடிந்து விடக்கூடாது. நாளைக்கு மறுமை நாள்ல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக நிற்கக்கூடாது. நாம சொர்க்கத்திலேயே நம்முடைய பிள்ளைகள் நரகத்திலேயும் போனா அதை ஜீரணிக்க முடியுமா? இந்த உலகத்திலேயே நம்ம தாங்க முடியுதா? பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று ஆகுனா துடிக்கிறோமா இல்லையா? அப்போ நாளைக்கு அங்க மறுமை நாள்ல நம்முடைய பிள்ளைகள் விசாரிக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு போனேன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இதையும் நம்ம புரிந்து அந்த பிள்ளைகள் நாளைக்கு சுவர்க்கத்துல நம்மோட ஒன்னா இருப்பதற்கு என்ன வழிமுறைகள், அதையும் நம்ம சேர்த்து நம்ம சிந்திக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய கல்வி அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவன குறைவு தான் பெற்றோர்கள். பெரும்பாலும் ஒரு சில உள்ளங்கள் நல்ல முறையில் சிந்திக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ஒன்று நான் விதைக்கிறேன். இப்படியெல்லாம் நான் பேசும்போது வெறுமனே ஒரு மௌலவி குர்ஆனை மட்டும் படித்தா போதும், துன்யா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வழங்கக்கூடாது. துன்யாவுடைய எல்லா பாடங்களையும் இங்கே படிக்க தான் செய்யணும்.
படித்து நம்முடைய அறிவுகளை வளர்க்க தான் செய்யணும். எல்லா மொழிகளையும் நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல முறையில் ஃப்யூச்சரில் நல்ல முறையில் இருக்கலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்ஜினியராக, டாக்டராக அல்லது வேற என்ன இதை விட கூடுதலான படிப்புகள் இருக்கின்றனவோ அத்தனையும் நம்முடைய பிள்ளைகள் படிக்கத்தான் செய்யணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இஸ்லாமிய அறிவு நம்ம பிள்ளை கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம படித்து கொடுக்குற அந்த கல்வி என்ன முஸ்லீம்கள் மட்டுமா படிக்கிறாங்க? முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முன்னாடி நிற்கிறவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். அப்போ கல்வி என்பதை எல்லாரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க இல்லையா? அப்போ நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? இஸ்லாமிய கல்வியை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிவை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றோமா இல்லையா என்பதைத்தான் நம்ம நிதானமாக நம்ம சிந்திக்கணும் அன்பிற்குரியவர்களே. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிவையும் சேர்த்து இந்த உலக விஷயங்களையும் படித்து கொடுத்தா எவ்வளோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு அவன் ஒரு நல்ல இடத்துல இருந்து கொண்டு பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டிய முறையில் கவனிப்பான், குடும்பத்தையும் கவனிப்பான், சமுதாயத்திலேயும் அவன் நல்ல நிலையில் இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாமிய அறிவையும் சேர்த்து ஊட்டுனீங்க. அதனால தான் அவனுடைய அறிவை வைத்து நல்ல ஒரு நிலையில் இருந்து கொண்ட மார்க்க அறிவும் இருப்பதனால் அவன் சகல நல்ல நல்ல காரியங்களையும் அவன் பண்ணுறான். அது மட்டும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் முடித்ததுக்கு பின்னாடி எப்படி வாழணும்ன்றது தெரியாது, பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி எப்படி வளர்க்கணும்ன்றது தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை நம்ம விட்டு விடவே கூடாது. நம்ம ஹயாத்தோட இருக்கிற வரையும் நம்ம பிள்ளைகளை ரொம்ப கண்காணிப்போடும் இஸ்லாமிய சிந்தனையோடும் அதன் அடிப்படையில் அவருடைய வளர்ச்சிகளை நம்ம உருவாக்கணும். அந்த அடிப்படையில் தான் அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்களாகிய தந்தை தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான அக்கறை செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு இந்த பிள்ளைகளை அதாவது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வழங்கியிருக்கிறான். மட்டுமல்ல அமானிதங்களாகவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதற்காக வேண்டி தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் இழந்து எத்தனையோ லட்சங்களையெல்லாம் இழக்கிறாங்க. பிள்ளைகள் வராத அவர் எவ்வளோ கவலையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறான். அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் நம்ம வளர்ப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் நாம தான். அதை நம்ம முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். எனவே அன்பானவர்களே, குர்ஆனை நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கணும். குர்ஆனுடைய அறிவை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிள்ளை நல்ல சாலிகான பிள்ளையாக இருக்கும். சாலிகான நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி நமக்காக அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யும். அல்லாஹ்ட்ட துவா செய்யும், யா அல்லாஹ் என் வாப்பா செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்துடுவாயாக அப்படின்னு நம்ம பிள்ளைகள் துவா செய்யும். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். நம்ம நல்ல பிள்ளைகளாக அந்த உலகத்தில் விட்டு விடலை, எப்படியோ வளர்ந்தான் கொண்டான் படித்தான் நல்ல முறையில் இருந்தான் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் சொன்னால் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு எதிராகத்தான் நடக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த பிள்ளைகளை விட்டு விடக்கூடாது. அதனால் மிக கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். மட்டுமல்லாமல் நல்ல தர்பியத்தை, நல்ல ஒரு ஒழுக்க பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊட்டணும். குர்ஆனிய அறிவை பிள்ளைகளுக்கு முதல்ல உள்ளத்தில் என்ன செய்யணும், அதை நாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குழந்தைகள் மட்டும்தான் குர்ஆனை படிக்கணும் அப்படின்றது அல்லன்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பெரியவர்களும் சேர்ந்து தான் படிக்கணும். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர்.
லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபضலிஹ் இன்னஹு அஃபுவுன் ஷகூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் 29-30 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார்களோ, ஓதுகிறார்களோ, மேலும் தொழுகையும் நிலைநாட்டுகிறார்களோ, மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவு செய்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழியாத நட்டமில்லாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுடைய கூலி முழுமையாக அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய சிறப்பை இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், நன்றி பாராட்டுபவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இப்போ கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களை ஓதுனா அதோட நிறுத்தாம தொழுகையும் ஜகாத்து சதகா போன்ற தர்மங்களையும் கொடுத்தா அழியாத வியாபாரம், நட்டமில்லாத வியாபாரம் அல்லாஹ் நமக்கு தருவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எப்போ கிடைக்கும்? குர்ஆன் வசனங்களை ஓதும் போது கிடைக்கும். அதனால் அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓத ஆரம்பிப்போம், கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅ ஸஃபரில் கிராமில் பரரா வல்லதி யக்ரவுல் குர்ஆன் ويتعتع فيه وهو عليه شاق له أجران. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை கொண்டு திறமையாக ஓதக்கூடியவர் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், சங்கை மிகு வானவர்களோடு சேர்ந்து இருப்பார். குர்ஆனை திறமையா ஓதக்கூடியவங்க யாரோட இருக்கிறாங்க? வானவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள், வானவர்கள், மலக்குமார்கள் அவர்களோடு இருப்பார்கள். இன்னும் சில சாரார் அவர் குர்ஆனை ஓதுறார், ஆனா அவர்கிட்ட ரொம்ப தெளிவான ஓதுதல் அப்படி அல்ல, திக்கி திக்கி ஓதுறார், ஆனா சிரமப்படுறார், அதற்காக வேண்டி சிரமப்படுறார். அப்படிப்பட்டவருக்கு 2 கூலி அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று ஓதுனதுக்கு ஒரு கூலி, இன்னொன்று அவர் சிரமப்பட்டு ஓதுறாரா இல்லையா அந்த சிரமத்திற்கு ஒரு கூலி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம குர்ஆனை ஓதுனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு நேரடியா இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், வானவர்களோட இருக்கிறோம். இப்போ மலக்குமார்களோட இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு பாக்கியம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி பள்ளிவாசல்ல மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு ஓதிக்கொண்டு இருந்து இப்படி இருந்தால் அந்த சபை எவ்வளவு பெரிய ஒரு சபை தெரியுமா? அந்த சபையில வானவர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த சகீனத்து, ஒரு அமைதி, மன நிம்மதி இங்கே ஏற்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை தான் இங்கே பேசப்படுது, வேற ஒன்றும் கட்டுக்கதைகள் பேசப்படலை, வேற வெளிக்கதைகள் பேசப்படலை. அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம பேசப்படும் போது மாணவர்கள் இப்போ நம்மோடு சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு அந்த சகீனத்து, மன நிம்மதி நமக்கு ஏற்படுதா இல்லையா? எவ்வளவு ஒரு அமைதி ஏற்படுது. இது தொடரணும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவதனால் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் குர்ஆனை நம்ம ஓதுனா நமக்கு பாதுகாப்பு இருக்குது. சரி, நமக்கு மட்டுமா பாதுகாப்பு? நம்முடைய வீட்டுக்கும் சேர்த்து தான் பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுகள்லாம் நம்ம ஷைத்தான்களை தங்க வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டில் ஷைத்தான்களை தங்க வச்சிருக்கிறோம்.
இன்னும் சொல்ல போனால் ஷைத்தான்களுக்கு விருந்தோம்பலும் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம உட்கார்ந்து நம்ம மனைவி பிள்ளைகளோடு சாப்பிடும்போது ஷைத்தான்களும் சேர்ந்து நம்மளோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாது. நம்ம மனைவி பிள்ளையோட மட்டும்தான் இரவுல தூங்குறோம்னு நினைக்கிறோம். இல்லை, ஷைத்தானும் சேர்ந்து தான் தூங்குறான். அது என்னங்க அது அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எவர் வீட்டில் நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ, எவர் ஒருவர் வீட்டிலே நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ, அங்க ஷைத்தான செஞ்சிடறான், வந்துடுறான். ஷைத்தான்கள் மற்ற ஷைத்தான்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு இந்த வீட்டில் தங்குறதுக்கு இடமும் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடும் இங்கே இருக்குது அப்படின்னு அவன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நினைவு எப்போ ஒரு மனுஷன் நினைவு கூறுறானோ வீட்டில் இருந்து, அப்போ ஷைத்தான் பேசிக்கிறாங்க, இந்த வீட்டில் இடமும் கிடையாது, தங்குறதுக்கு சாப்பாடும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிடுவாங்களாம். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வை வந்து நம்ம வீட்டில் நினைவு கூறப்படலைன்னு சொன்னால் அங்கே ஷைத்தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உட்கார்ந்துருக்கிறான். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஷைத்தான்களை நினைவு கூறணும், அல்லாஹ்வை நினைவு கூறுறது இல்லை. எப்போ பார்த்தாலும் டிவி, சினிமா, சீரியல்லே உட்கார்ந்துருக்கிறோம், மொபைலில் தவறான சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருந்தால் நம்ம வீடு அது நிம்மதியான ஒரு வீடாக இருக்குமா? இன்னைக்கு பார்க்குறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. என்ன காரணம்? அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படலை, அந்த வீட்டில் குர்ஆன் ஓதுவதில்லை, அதனால தான் பிரச்சனை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டில் குர்ஆனில் உள்ள 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்கவே மாட்டான், ஓடி போயிடுவான். இப்போ நம்ம அதை ஓதுறோமா? இல்லை. சரி, ஓதுனாலும் ஏதோ ஒரு நாள் ஓதுறோம், ஆர்வத்தில் அப்புறம் விட்டுறோம். அல்லது ஓதுவதற்கென்று சில மாதங்களை வச்சுறோம், ரமலான் மாதம்ன்றது அதோட முடிஞ்சிருது. இப்படி இருந்தால் வீட்டில் பிரச்சனை தாங்க வரும். அப்போ வீட்டில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதப்படுவதற்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நம்ம வீட்டில் ஒரு தனியாக ஒரு அறையை ஒதுக்கணும். அப்படி நம்ம செய்கிறது இல்லையே, அதனால தாங்க பிரச்சனை. அப்போ வீட்டில் குர்ஆன் ஓதுனா நிச்சயமாக ஷைத்தான் நம்மோட தங்க மாட்டான். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ நாட்கள், எத்தனை ஆண்டுகள் நம்மோட ஷைத்தான் இரவுல தங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கும் சேர்த்து எத்தனை நாட்கள் அவனுக்கு நம்ம விருந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறோம். இந்த ஹதீஸை நம்ம விளங்குனதுக்கு பின்னாடி இனிமேல் நம்ம மாறணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இனிமேல் ஷைத்தானை நம்ம முதல்ல வீட்டிலேருந்து விரட்டணும், ஷைத்தானை நம்ம தங்க வைக்கவே கூடாது. இப்போ அதுக்கு என்ன வழிமுறை? குர்ஆனை ஓதணும். சரி, குர்ஆனை ஓதுறதா இருந்தால் ஓத தெரியாதங்க, அப்போ படிக்கணும். அதைத்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அன்பிற்குரியவர்களே. அப்போ குர்ஆனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்றத விளைவிக்கணும். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சூரத்துல் பக்ராவையும் சூரத்து ஆல இம்ரானையும் ஓதுங்க, எவர் ஓதுறாரோ அவருக்கு பரக்கத்து இருக்குது, எவர் அதை விட்டு விடுறாரோ அவருக்கு நஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் பரக்கத்து வேணும் சொன்னா 10,000 ரியால் சம்பாதிக்க தாங்க செய்கிறோம், ஆனால் ஒன்றும் மிஞ்ச மாட்டிருக்குது. எப்படி இல்லாமல் போயிடுது. 6,000 ரியால் 7,000 ரியால் சம்பாதிக்கிறோம், போயிடுது, பரக்கத்தே இல்லாமல் இருக்குது, வீட்டில் பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குர்ஆன் நம்ம ஓதலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்ல மாட்டாங்க, சூரத்துல் பக்ராவை ஆல இம்ரானை ஓதுனா அவர் பரக்கத்து அல்லது அவர் நஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு. இப்போ எவ்வளோ பேர் அப்போ குர்ஆனுக்கு, அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு கலாமாகிய குர்ஆனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் இருக்குதுன்னு பாருங்க. அதனால தான் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாலே நீங்க வந்து என்ன செய்யுங்க, முதல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, நல்லாவே சொல்றான். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தைத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது முதல்ல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, அப்பதான் ஒழுங்கா ஓத முடியும். அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொன்னா, அப்போ இந்த ஷைத்தான் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவன் எல்லாத்தையும் அறிஞ்சவன், நம்மளை அவன் ஈஸியாக ஏமாத்திடுவான். அதனால ஷைத்தானை விட்டு நம்ம தப்பித்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும்.
ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதணும். அப்படி ஓதுனா லட்சக்கணக்கில் நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், கையில் கூலியை தர்றாங்க, சேலரி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதனுடைய வெயிட்டு தெரியுது. 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்குறோம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், அதனால் நமக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் இருக்குது அல்லவா, இது கண்ணுக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாமல் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் கொடுப்பான், ஆகிரத்திலையும் தருவான், மறுமையிலும் தருவான். அப்போ நாளைக்கு அங்கே போனதான் தெரியும். எனவே அன்பானவர்களே, குர்ஆன் ஓதுவதில் கற்றுக்கொள்வதில் அதிக கவனம் எல்லோரும், ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் கவனம் செலுத்தணும். ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கே சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் நுழைந்த அந்த மனிதனை பார்த்து சொல்வானாம், ஓ மனிதா, நீ குர்ஆனை படி, நான் கேட்க வேண்டும். குர்ஆனை நீ படித்து நீ படித்து கொண்டே ஏறி கொண்டு போ. சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், நீ குர்ஆனை படிச்சுக்கிட்டே போய்கிட்டே இரு, நீ எங்க நிப்பாற்றியோ அதான் உன்னுடைய இடம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்வான்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்ம குர்ஆனை கல்புல உள்ளத்தில் அதிகமாக நம்ம மனனம் செஞ்சா, அப்போ நம்ம அதை அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்முடைய ஓதலை பார்த்து ரசித்து நமக்கு சொர்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தரணும்னு சொன்னால், இங்கே உலகத்தில் ஒழுங்காக குர்ஆனை நம்ம நிறைய ஓதி கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்யணும். அப்படி செஞ்சால் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே குர்ஆன் நல்ல முறையில் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். குர்ஆன் பயிற்சி எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு மிக எளிமையான ஒன்று. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் எளிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் 4 இடங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் நசீரா ஒரே அத்தியாயம் சூரத்துல் கமர்ல சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனை நம்ம விரைவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல வெக்கப்படவே கூடாது. வெக்கப்பட்ட என்ன செய்யாது, அதுல ஒரு முன்னேற்றம் அடையவே முடியாது. எந்த விஷயத்தில் கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுல வெக்கப்படவே கூடாது. எனவே குர்ஆனை நாம் நல்ல முறையில் கற்றுக்கொண்டு குர்ஆனை அடிக்கடி நம்முடைய நாவுகளிலால் ஓதி நம்முடைய வீடுகளிலும் குர்ஆனை ஓதி ஷைத்தான்களை விட்டு விரட்டி விடுவோம், நன்மைகளை அதிகமாக பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.